10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.6 பார்க்குறோம். இப்போது இங்கே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஒய்ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேலு ரிலேஷன் சொல்லிட்டு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேலு டொமைன், இதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, கோடொமைன் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? 1, 2. அப்போ 1ஓட ரிலேஷன் என்னது? 2, ஒரு ஆரோ மார்க். ஓகே, அடுத்து என்ன பேர் கொடுத்துருக்காங்க? 2, 4. ஸோ அதை நம்ம பேர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? 3, 6. ஓகே, அடுத்து 4, 8. சரி, இப்போ அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு செட் இருக்கு இல்லையா, இந்த டொமைன், இந்த செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே என்ன இருக்கணும்னா தனித்தனியாக இமேஜ் இருக்கணும். ஃபஸ்ட்டு கம்பல்சரி இமேஜ் இருக்கணும். இப்போ இங்கே இருக்க செட்டில் பாருங்கள், 1 அப்படின்றதுக்கு இமேஜ் இருக்குது, 2க்கு இமேஜ் இருக்குது, 3க்கும் இமேஜ் இருக்குது, 4க்கு இமேஜ் இருக்குது. கம்பல்சரி எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜ் இருக்கக்கூடிய இமேஜும் எப்படி இருக்கணும்னா யூனிக்காக இருக்கணும். அதாவது ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 1 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது, அது 2. இப்போ 2க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது, அது 4. 3க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது, அது 6. 4க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும், அது 8. இந்த மாதிரி எக்ஸெட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எஸ், இட்ஸ் அ ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம். ஓகே, ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்க. இப்போ இதோட டொமைன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டொமைன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாலே டொமைன்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எல்லாமே டொமைன் தான். அப்படி இருந்தால் மட்டும்தான், எல்லாத்துக்குமே இமேஜ் இருந்தால் மட்டும்தான் இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ டொமைன் அப்படிங்கிறது என்னது? இப்போ எல்லாத்துக்குமே அதில் இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ 1 2 3 4. இப்போ அடுத்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ரேஞ்ச் என்னன்னு எழுத போகிறோம். பொதுவாகவே இப்போது 1ஓட, இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த 1ஓட இமேஜ் வந்து 2ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 2ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு சொல்லணும்? 1ன்னு சொல்லணும். ஓகே, அப்போ ரேஞ்சுனா என்னது? எந்தெந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அது எல்லாம் ரேஞ்சு தான். ரிலேஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே ரேஞ்சு தான். அப்போ 2, 4, 6, 8. ஓகே, ரேஞ்ச் என்னன்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ கோடொமைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோடொமைன்னா இந்த பக்கம் ஒய் செட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே கோடொமைனோட எலிமெண்ட்ஸ் தான். ஓகே, அப்போ ஒய் செட்டில் இருக்க எல்லாத்தையுமே எழுதணும். 2, 4, 6, 8, 10. அவ்வளோதான். நம்ம எக்ஸாம்பிள் 1.6 வந்து தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.7 எப்படி பார்க்குறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே.